வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். கடந்த 3-4 நாட்களாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்த லோக்சபா தேர்தலில் பொது விவாதம். ஃபாரின்லலாம் வந்துட்டு அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் வந்துட்டு பிரசிடென்ட் பதவிக்கு போட்டியிடக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்துட்டு பப்ளிக் டிபேட் நடத்துவாங்க. ஒரு இடத்துல 2 பேருமே வந்து மேடையை பகிர்ந்துக்கிட்டு 2 பேருமே வந்துட்டு நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், அவங்க என்ன விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விவாதம், பொது விவாதம் ஒரே மேடையில் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை வந்துட்டு இந்த லோக்சபா தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் வந்துட்டு ஒரே மேடையில் அவங்களுடைய விவாதத்தை வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நீதிபதிகள், ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி மதன் பி லோகூர் அப்படின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி, அஜித் பி ஷா இவர் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி, அப்புறமா ஹிந்து பத்திரிகையினுடைய என் ராம், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இப்படி ஒரு கோரிக்கையை வந்து வைத்திருக்கிறாங்க. 2 பேருக்குமே, பிரதமர் மோடிக்கும் சரி ராகுல் காந்திக்கும் சரி, தனியாக வந்துட்டு இன்விடேஷன் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு விவாதமாக இருக்குது. ராகுல் காந்தி, நான் வந்து இந்த ஒரு இன்விடேஷனை நீங்கள் கூப்பிட்டுருக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாங்கள் 2 பேருமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தர், நான் அல்லது அவர் 2 பேரில் யாராவது ஒருத்தர் விவாதத்துக்கு வர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் பிரதமர் மோடி வரமாட்டார், நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக பிஜேபி கட்சியிலேருந்து பலர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. தேஜஸ்வி சூர்யா, பெங்களூரு சவுத் தொகுதியினுடைய எம்பி, மிக கம்மியான வயசில் எம்பியான ஒரு தலைவரும் கூட, அவர் சொல்லியிருக்கிறாரு, ராகுல் காந்தி யார் பிரதமரோட டிபேட் பண்ணணுன்னு அவர் கூப்பிட்றாரு. ராகுல் காந்தி யார்? ஹூ இஸ் ராகுல் காந்தி? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா இல்லை அல்லது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா? வெறும் ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவர். அவர் வந்துட்டு மோடியை கூப்பிட்றது என்ன மாதிரியான ஒரு லாஜிக்? அவரை வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக அவரை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள். இந்திய அலையன்ஸினுடைய பிரதமர் வேட்பாளராக கூட அவங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டாங்க. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் ஜெயிச்சோன்னா இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுங்கள், அதற்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். அல்லது ராகுல் காந்தியோட விவாதம் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதாவினுடைய யுவ மோர்ச்சாலேருந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சனை நாங்கள் அனுப்பிவிடுறோம், அவ்வளோதாங்க அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பிஜேபியினுடைய இன்னொரு நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் வந்துட்டு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஜாய்வீர் ஷெர்கலி அப்படின்றவர், அவர் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. ராகுல் காந்தியினுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு 51% மட்டும்தான் அவருக்கு அட்டெண்டன்ஸ் இருக்குது. நேஷ்னல் ஆவரேஜ் 79, ஆனால் இவரோடது 51 தான் இருக்குது அட்டெண்டன்ஸ். அடுத்தது இது வரைக்கும் 8 விவாதத்தில் தான் பார்லிமெண்ட்டில் கலந்துருக்கிறாரு. நேஷ்னல் ஆவரேஜ் விவாதம்னு பார்த்தோம்னா 46.7. கொஸ்டின் ரைஸ் பண்ணது நேஷ்னல் ஆவரேஜ் 210, இவர் 99 தான். ஸோ பார்லிமெண்ட்லேருந்து கேள்வி கேட்டால் ஓடி போயிடுறாரு, அமேதி தொகுதியில் போட்டியிடுறதுக்கு கூப்பிட்டா ஓடி போயிடுறாரு, கட்சி தோத்துருச்சு அப்படின்னா கட்சி தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறாரு. இப்படி எல்லா விஷயத்துலையும் ஓடி போகக்கூடிய ஒரு ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு பிரதமர் மோடியை என்ன லாஜிக்கில் இவர் கூப்பிட்றாரு பேசுகிறதுக்கு? இவரோட விவாதம் பண்ணி பிரதமர் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கிறாரு. ஸோ இதே மாதிரியான பதிலடி பிஜேபி தரப்புலேருந்து பலரும் வந்துட்டு வைத்துட்ருக்கிறாங்க. ஸோ இது கட்சி சார்பான பதிலடி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓவராலாக இந்த ஒரு விவாதம் அப்படின்றது நடக்குமா நடக்காது அப்படின்னு கேட்டோம்னா 100% நடக்காது அப்படின்றத நாம் சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா, அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷன் 2024 காங்கிரஸினுடைய அஜெண்டா அப்படின்றது, அவங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய குறைகள் சொன்னதுக்கப்புறமா பிஜேபி செட் பண்ணக்கூடிய நேரேஷனில் அப்படியே தான் போயிட்டுருக்குறாங்க. கடைசியாக அவர்களினுடைய தந்தையினுடைய ஆலோசகர், ராகுல் காந்தியினுடைய தந்தையினுடைய ஆலோசகர், ராகுல் காந்திக்கும் அட்வைசராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணியினுடைய தலைவராக இருந்தவர் சாம் பிட்ரோடா. ஸோ அவரை பிஜேபி தரப்புலேருந்து குற்றச்சாட்டு ரொம்ப கடுமையாக வச்சதுக்கப்புறம் அவரை கட்சியிலேருந்து நீக்கிற அளவுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பிஜேபி ஒரு லீட் எடுத்து மேலே நிற்கிறாங்க. அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ அவர்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் பல இடங்களில் இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்
அவர்கள் டிபேட்டுக்கு கூப்பிட்டு இவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க. நாங்கள் உங்களோட டிபேட் பண்ணோம் அப்படின்னா அது எங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எப்படி இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினை வந்துட்டு அக்யூஸ் பண்ணுவார். ஆனால் ஸ்டாலின் அவருக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். அவர் மோதியை அக்யூஸ் பண்ணுவார். ஸோ இப்படி தான் வந்துட்டு எனக்கு ஈக்குவல் இவர் கிடையாது, அவருக்கு ஈக்குவல் இவர் கிடையாது அப்படின்ற மாதிரி தலைவர்கள் தன்னை முன்னிறுத்திக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு மோதி வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே போட்டியில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் வந்துட்டு திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டி வந்து இங்கே நடந்தது. ஸோ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எம்பியோ எம்எல்ஏவோ யாருமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர் ஒரு டிபேட்டுக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் திமுக கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினை அழைத்தார் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் போவாரா? போக மாட்டார். ஸோ அப்படி தான் வந்துட்டு கீழே இருக்கிறவர்கள், வாய்ப்பே இல்லாதவர்கள், அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அவர்கள் மேலே இருக்கிறவர்களை கூப்பிடலாம், அவர்கள் தனக்கு போட்டியானவர்களாக இவர்களை நினைக்கிறார்களா, இவர்களோட போய் நிற்கிறாங்களா அப்படின்றதுல தான் வந்துட்டு லாஜிக் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு ராகுல் காந்தி என்ன வேணாலும் செய்யலாம், அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, கிடைக்கிறது எல்லாமே லாபம், கிடைத்தா லாபம் அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர் மோதியை கூப்பிட தான் செய்வார். மோதி போக மாட்டார். இப்பயுமே வந்துட்டு ஒரு நேரேஷன் செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அதில் விழுந்துடுவாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு டிபேட்லாம் வந்துட்டு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடத்தணும் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 4 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு பப்ளிக் டிபேட் அப்படின்றது இது என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல. இந்த 4 கட்டமாக ஓட்டு போட்டவங்க இந்த டிபேட் எதையுமே பார்க்காம அவங்க வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் இந்த 3 கட்டத்துக்கு மட்டும் டிபேட் அப்படின்றது என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்றதும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நாம் சொல்லக்கூடியது 100% இந்த மாதிரியான விவாதங்கள் நடக்காது. காங்கிரஸ் அவர்களுக்கு பிஜேபியில் இருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஸோ பிஜேபி காங்கிரஸுக்கு சொல்லக்கூடியது பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.